அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத மட்டும் தான் இதில் பார்க்க போறோம். உடனே இதை வச்சு இந்த வேல்யூ நான் கொடுக்கறத வச்செல்லாம் ட்ரேட் எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் என்ற சென்ஸ், அடிஷ்னலாக தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். இது சும்மா சாம்பிள், ஒரு டீசர். அதே போல நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் 1 to 1 தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வருகிற ஆகஸ்ட் 16 வந்து பொசிஷனல் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த கிளாஸுக்கான யார் யார் டேட் புக் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிட்டேன். யாருக்காவது மெசேஜ் வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா 1 வீக் ஆகஸ்ட் 16க்கு முன்னாடி இன்ட்ராடே கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்ட்ராடே கிளாஸஸ். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 0 to 0 பண்ணுவீங்க. 0 to 0 நம்ம ரூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன ரூல், அந்த ரூலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தமாக போய் 0 to 0 எடுத்துறோம் கிடையாது. எந்த விலையில வாங்கணும், எந்த டைம்ல வாங்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டைம்ல அங்க இருக்கும் பொழுது அங்க மார்க்கெட் அந்த பிரைஸ்ல கிடைச்சா மட்டும்தான் நீங்க வாங்கணும். 0 to 0 கொள்ளலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அதே இன்ஸ்டன்டா என்ன ஆகுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் என்ட்ரி எடுத்தீங்கன்னா எகைன் அதை எந்த டைம்ல எடுக்கும் பொழுது இன்னும் மல்டிபிள் ஆகுன்றதும் இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல பிளான் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அதிகமாக முதலீடு அதில் பண்ணாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம சொல்லி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா தாராளமாக பண்ணலாம், நோ ப்ராப்ளம். சரி, இன்னைக்கு 25,400 புட்டு 38 rupeesக்கு மேலே இருந்தா, நல்ல கவனிங்க, 38 rupeesக்கு மேலே இருந்தா மார்க்கெட்டு மேலே ஏறுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுங்க. நோட் பண்ணிக்கோங்க. 38 rupeesக்கு மேலே 25,400 புட்டு மேல எபோ சஸ்டைன்ல எப்ப இருந்தாலும் மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் சென்று விடும். இன்றைய தினம் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த பிரைஸ்க்கு எபோடு இருந்தா, அது பிலோல இருந்தா ஓகே, மார்க்கெட் அப்சைட் போறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, அது ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணும், எதிர அப்பர் டவுன். அதே கீழே வந்தாலும் ஒரு விலை இருக்கு, அதுக்கு ஒரு விலை இருக்குங்க. அது எதிர அப்பாரணும் ஆர் டவுன் ஆகணும். அப்போ கால்குலேஷன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டா அடுத்த கால்குலேஷன் வேல்யூ மாறிடும் கால்குலேஷன்ல. அப்போ அந்த வேல்யூ தான் அடுத்து ரிசர்வ் பண்ணும். ஒரு ஸ்ட்ரைக்கை எப்படி பார்ப்போம், எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும். இந்த ஸ்ட்ரைக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும்னு கிடையாது, எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் நம்மளால கொடுக்க முடியும். இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் இது இந்த விலை, அதே 25,500 கொடுத்தா அதில் ஒன்று கொடுக்கலாம், 600 கொடுத்தா 600 கொடுக்கலாம், 300 கொடுத்தா 300, எனி ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக் இந்த விலைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளால ஃபைன் பண்ண முடியும். நாம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ எதுவுமே பார்க்கறதுல நம்ம மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் பயன்படுத்துறோம். நியூஸ்லாம் தயவு செய்து காதலே வாங்கிக்காதீங்க, நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை கொண்டு வந்து அந்த நியூஸ் பாசிட்டிவ்னு இங்கே போய் ட்ரேட்ல பாசிட்டிவாக போயிடலாம், ட்ரேட் பண்ணாதீங்க. யாரோ இன்னொருத்தர் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் சேர்த்து தான். நீங்க படிச்சு அது புரிந்திருந்தால் வர்த்தகம் பண்ணலாம், இல்லைன்னா செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.